உபத்திரவங்களின் வழியாகத்தான் ஒரு மேன்மை இருக்குது. உபத்திரவங்களின் வழியாகத்தான் ஒரு உயர்வு இருக்குது. உபத்திரவத்துக்கு நடுவுல தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிற உபத்திரவத்தின் சூழ்நிலை வந்தாலும் அதற்கு நடுவுல உனக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நடுவுல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு நடுவுல ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லா பக்கமும் அடி வருது, எல்லா பக்கமும் பிரச்சனை வருது. கூட இருக்கிறவனே பகைக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களே நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, வேணும்னே நம்ம உள்ளத்தை நோகடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, இந்த உபத்திரமும் உன் வாழ்க்கையில நிரந்தரமானது கிடையாது. இதற்கு நடுவுல கர்த்தர் உன்னை அழகாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? அந்த உபத்திரமும் தேவனுடைய திட்டத்துல ஒன்று. தேவனுடைய திட்டத்துல ஒன்றுனா என்ன அர்த்தம்? தேவன் உன்னை நிச்சயமாய் அந்த உபத்திரவத்திலிருந்து கைபிடிச்சு வெளியில கொண்டு வருவார். ஆமென். உபத்திரவத்திலிருந்து கைபிடிச்சு வெளியில கொண்டு வருவார். உன் பிள்ளைகளை அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். நிச்சயமாய் நடக்கும். பக்கத்துல கைபிடிச்சு நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமா நடக்கும்.